இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ செகண்ட் ஸ்டாண்டர்ட் உடைய செகண்ட் போயம் கர் பத்தி பார்க்க போறோம். சாரங்கி புக்ல இருந்து வாங்க பார்க்கலாம். கர்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம், வீடு இல்லையா? வீட்டை பத்தி ஒரு போயம் சொல்லியிருக்காங்க. पापा क्यों अच्छा लगता है अपना प्यारा प्यारा घर. பாப்பா பாப்பான ஃபாதர் இல்லையா? ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேக்குறான். கியோனா ஏன் வந்துட்டு அச்சா லகுத்தாங்க. அச்சானா குட் இல்லையா? நல்லதா வந்துட்டு லகுத்தனா ஃபீல்ஸ் அர்த்தம். ஏன் நல்லதா தோணுது எது அப்படின்னா அவர்ஸ் அர்த்தம். நம்மளுடைய பியாரா பியாரா கர். பியாரானா லவபிள் இல்லையா? ரொம்ப அன்பான அந்த கர்னா ஹவுஸ், வீடு ஏன் இவ்வளோ நல்லதா தோணுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன் வந்து அப்பா கிட்ட கேக்குறாங்க. घूम घाम ले केल काल ले नहीं बोलता लेकिन घर. கூம் காம் லே. கூம்னா ரோமிங் அர்த்தம், சுத்தி திரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கூம் காம் லேனா டேக், அதாவது எங்க வேணாலும் நம்ம சுத்தி திரியலாம். கேல் கால் லே. கேல்னா கேம்ஸ் விளையாடுறது இல்லையா? கேல் கால் லே அதாவது எங்க வேணாலும் போய் விளையாடலாம். நகி பூல்தா. பூல்னா பர்காட் இல்லையா? மறக்கிறதுன்னு அர்த்தம். நகி நெகட்டிவ் இல்லையா? அப்ப மறக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. நகி பூல்தா எது மறக்காது. லேக்கின் கர்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம், வீடு. லேக்கின் பட் ஆனான்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுவும் மறக்கவே மாட்டேங்குது, ஆனா வந்து எது வீடு வந்து மறக்கவே மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்றாங்க. எங்கதான் நம்ம சுத்தி தெரிஞ்சாலும் நம்மளுடைய வீடு நம்ம நினைவுல இருந்து போகல அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நகி ஆப்போ லகுதா பாப்பா ஹை மா கி கோதி சா கர். நகினா நெகட்டிவ் வேர்டு இல்லையா? ஆப்போ ஆப்போனா உங்களுக்கு வந்துட்டு, லகுத்தான ஃபீல்ஸ் சொல்ல தோன்றதுன்னு அர்த்தம். ஆப்போ லகுத்தான தோன்றது. பாப்பா கிட்ட கேக்குறாங்க, அப்பா கிட்ட கேக்குறாங்க. நகி வந்துச்சு இல்லையா? சோ தோணலையா அப்படின்னு கேட்போம், அந்த மாதிரி வேர்டு. அதாவது அப்பா கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு எதுவும் தோணலையா? என்னது? மாக்கி கோதி சா கர். அம்மாவுடைய கோதுன்னா லேப்னு அர்த்தம், மடின்னு சொல்லுவாங்க இல்லையா? சானா லைக்னு அர்த்தம். அதாவது அம்மாவோட மடி மாதிரிதான் நான் எது நம்மளோட வீடு. கர்னா ஹவுஸ் இல்லையா? அந்த வீடு எதுக்கு ஈக்குவலா சொல்றாங்க? அவங்க அம்மாவுடைய மடிக்கு ஈக்குவலா சொல்றாங்க. அது உங்களுக்கு தோணலையா அப்படிங்கறத அப்பா கிட்ட கேக்குறாங்க, பாப்பா கிட்ட கேக்குறாங்க. प्यारी प्यारी ममता वाला सुंदर सुंदर न्यारा घर. பியாரினா லவபிள் சொன்னே, அன்பான அந்த மமத்தான தாய்மைன்னு அர்த்தம். மதர்ஹுட்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப அன்பான தாய்மை உள்ள ஒரு வீடு அப்படிங்கறத சொல்றாங்க. எது? சுந்தர் பியூட்டிஃபுல், ஒரு அழகான நியாரானா யூனிக்னு அர்த்தம். ரொம்ப தனித்துவமான அந்த கர்னா ஹவுஸ் இல்லையா? அந்த வீடு எப்படிப்பட்டது, தனித்துவமானது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் टक्कर जब वापस आते हैं कैसे बिच बिच जाता घर. டக்னா டயர்ட்னு அர்த்தம், ரொம்ப டயர்டா. ஜப்னா எப்ப வந்துட்டு வாபஸ் ஆத்தே வாபஸ் ரிட்டர்ன் இல்லையா? ஆத்தேனா கம்னு அர்த்தம், ரிட்டர்ன் வராங்களோ. கைசனா எப்படி வந்துட்டு பிச் ஜாத்திகர். பிச்னா ஸ்ப்ரெட்னு அர்த்தம், பறந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிச் அதாவது ஸ்ப்ரெட், அதாவது அவங்க படுத்துக்கிறதுக்கான ஒரு பாய் மாதிரி. அதாவது பிச் ஜாத்தானா போறது. கர்னா ஹவுஸ், எப்படி அது வந்து ஒரு பாய் விரிப்பு மாதிரி ஆகிருது அப்படிங்கறத அந்த பையன் கேக்குறாங்க. கிலா பிலா ஆராம் திலாக்க நயி தாஜகி தேத்தா கர். கிலானா சாப்பாடு இருக்கு இல்லையா? சாப்பாடு காணான்னு சொல்லுவாங்க, அந்த வேர்டோட சேர்ந்தது. பிலானா பீனா குடிக்கிறது, அதாவது நம்ம ட்ரிங்க் பண்றது. பீலான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ என்ன வேர்டு அப்படின்னா ஃபீடிங் அர்த்தம், அதாவது ஊட்டி விடுறது, நமக்கு சாப்பாடு அது ப்ரொவைட் பண்ணுது. ஆராம் திலாக்கர். ஆராம்னா கம்ஃபர்டபுள் அர்த்தம், நம்ம கம்ஃபர்டபுள் வந்துட்டு திலானா கேவ் அர்த்தம், கொடுக்கவும் செய்யுது. நைனா நியூவான அந்த தாஜகி தேத்தாங்க. தாஜ் அப்படின்னா ஃப்ரெஷ் அர்த்தம், தாஜகி அப்படின்னா ஃப்ரெஷ்னஸ் அர்த்தம். ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டு தேத்தானா கிவ் இல்லையா? கொடுக்குது. யாரு? நம்மளுடைய ஹவுஸ் வந்துட்டு கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா திவிக் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. போயம் ஒன் டைம் பாத்திரலாம். पापा क्यों अच्छा लगता है अपना प्यारा प्यारा घर. घूम घाम ले खेल काल ले नहीं भूलता लेकिन घर. नहीं आपको लगता पापा है माँ की गोदी सा घर. प्यारी प्यारी ममता वाला सुंदर सुंदर न्यारा घर. तककर जब वापस आते हैं कैसे बिच जाती घर. खिला पिला आराम दिलाकर नई ताजगी देता घर. ஓகே, போயம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம சேனல்ல சிபிஎஸ்இ கிரேட் 1 to 10க்கான வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.